டிவிக்கு எனக்கு வந்து இவர்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, விஜய் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து இந்த கள்ள தொடர்பை கேஷுவல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இது கேஷுவலுங்க, இது எல்லார் வீட்லயும் நடக்குதுங்க அப்படின்றாங்க. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, வீட்டுல ஆக்சுவலா எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயும் இருக்கு. இப்ப அதுவும் ரொம்ப இருக்கு. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, கண்டுக்குனாதான் நம்மளுக்கு தலைவலி, கண்டுக்காம இருந்தா நம்மளுக்கு ஜாலி. விஜய் இருந்தாலுமே ஓகே, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சொல்ற போட யாரு இருக்கா, யாரு ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது நடக்குதா? என் வீட்டுல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் வீட்டுல எல்லார் வீட்லயுமே அப்போ கள்ள தொடர்பு வச்சிருக்காங்களா? இல்ல எனக்கு இது புரியல. இவங்க சொல்ற விஷயம் எல்லாமே ஒண்ணு அப்படிதான் இருக்கு. அது எல்லார் வீட்லயுமே நடக்குது, எல்லா இடத்துலயுமே நடக்குது. அது கேஷுவலா தான் இருக்கு. வெளியே என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா எல்லா வீட்லயுமே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே 2 ஒய்ஃப் வச்சிருக்காங்க, 3 ஒய்ஃப் வச்சிருக்காங்க. இல்ல ஒய்ஃபா இருந்தாங்கன்னா 2 ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க, 3 ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க. அது கேஷுவல் அப்படின்றாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து தயவு செஞ்சு உங்க வீட்டுல இந்த மாதிரி கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணலாம், எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட். இது நார்மலா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்க தான் எல்லா இடத்துலயுமே இது நார்மல் தான், இது எல்லா இடத்துலயும் நடக்காது தான், காசு வச்சிருக்கோம் நிறைய பேரை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். எனக்கு வந்து கொச்சைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இது வந்து விஜய் ரசிகர்கள் வீட்டுல இந்த மாதிரி கள்ள தொடர்பு வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு யாரு காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு, அவருக்கு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான். தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். குடும்பத்தை அவர் விட்டுட்டு வரலங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு வேற ஒருத்தருக்காக, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, தளபதி 1000 கோடியை விட்டு நமக்கு வந்திருக்காரு, தளபதி வந்து அவருடைய சம்பாதிக்கிற காசெல்லாம் விட்டுட்டு கரியரின் உச்சத்தில இருந்து நமக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப வந்து குடும்பத்தையே விட்டு நமக்காக வந்திருக்காரு. குடும்பத்தை விட்டுட்டு வராருல, த்ரிஷா விட்டு வர சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன், சொல்லி பாருங்களேன். த்ரிஷாவை விட்டுட்டு வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் யாரு காதுல என்ன சுத்துறதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியல. இதை ஏன் நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா தளபதி பண்றது சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்குவாங்கன்னு பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. அதாவது தயவு செஞ்சு இந்த விஜய் ரசிகர்கள் வந்து நீங்க இதை நார்மல்னு ஒரு தடவை சொல்லும் போதும் உங்க வீட்டுல உங்களை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க வீட்டை பத்தி வெளியே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாரும் வீட்லயும் நடக்குதுங்க அப்படின்னா உங்களை கேள்வி கேட்பான்ல, உங்க வீட்டுல இது நடக்குதா? அப்போ உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான்ல, அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க வீட்லயும் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவீங்களா? இது வந்து பயங்கரமான முட்டாள்தனமா இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து போகும்போது ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே எல்லாரும் நசுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நிக்கிறதெல்லாம் கிடையாது. யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா நின்று அவங்கள தூக்கிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமா கிடையாது. அங்க இருக்கிற பவுன்சர்ஸே வந்து திட்டுறாங்க, பொம்பளைங்களா இதுங்களாம் என்ன இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஒரு தடவையும் இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி இருக்கா, இல்ல நம்ம சொசைட்டி வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா, எதனால நம்ம சொசைட்டி வந்து இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தடவை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இந்த வதந்திகள் எல்லாம் அரசியல் சதி. இது எல்லாம் எதிரிகள் பரப்புற வதந்தி. டைவர்ஸ் கேஸ்னு யாரோ வதந்தி பரப்புறாங்க. இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். ரசிகர்கள் யாரும் இந்த வதந்தியை நம்பாதீங்க. என் புருஷன் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. என் புருஷனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்களும் நம்பாதீங்க. அதாவது சங்கீதா அண்ணியே என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏஐல ஜெனரேட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு தெரியல. அவங்க தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க நானு. அதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குது. உதவித்தொகை எதுவும் வேண்டாம். இலவசங்களே வேணாம், இலவசம் கொடுக்கவே முடியாது, இலவசங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை தான் டிவிக்கு அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் தான் இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் கூவி கூவி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்ப பார்த்தா 2500 15,000 கோல்டு தரம் மோதிரம் தரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இலவசத்தை பத்தி அவ்வளவு கேவலமா எல்லா இடத்துலயும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வெறுப்பாகுது. ஏன்னா அப்பா அப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இந்த பைத்தியத்தை பாருங்களேன். எனக்கு அப்படி இருக்கு விஜய் தளபதி, எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப அப்படி பிடிக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா கூட ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி தளபதி மாட்டினாருன்னா கடிச்சு கொதறீர் வாங்கிலாட்டுக்குது. அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாலே இவங்க வந்து ட்ரெண்ட் ஆனாங்க. பட் இது வந்து ஒரு மோசமான ட்ரெண்டு. இது அவ்வளோ பார்க்கும்போது ஐயோ பக்கத்துல போனா கடிச்சிருவாங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தளபதி தயவு செஞ்சு இவங்க பக்கத்துல போயிடாதீங்க, அவ்வளவுதான். விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா கூட சேர்ந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரசிகர்கள் எல்லாரையுமே போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு சிலர் இந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரியலா இருக்காது. ஏன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சீரை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அரிசி அது இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து மாலை எடுத்துட்டு போகும்போது டிவிகே கொடியை உள்ள சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்த வீடியோவா தான் இருக்கும் இது. ரீசெண்டா ஒரு இடத்துலயும் சினிமா பிரபலங்களே இதுக்கு ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சமுத்திரகனி ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி பேசினாரு. அடுத்து வந்து பார்த்திபன்ட்ட இந்த மாதிரி த்ரிஷா அவர்களுடைய போட்டோவை போட்டு கமெண்ட் பண்ண சொன்னா இது எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் மன்சூர் அலிகான் வந்து நேத்து என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து எந்த வரமாட்டாங்க, அவன் யாரையோ கூட கூட்டு போறான், நோம்பு திறக்க நீ வாமா. எல்லார் இடத்துலயும் ஒரு கேலி பொருளா இது வந்து மாறிடுச்சு. தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் வந்து தொடர்ந்து மாத்தி மாத்தி வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து 5,000னா அவங்க 10,000, இன்னொருத்தர் 15,000 அப்படின்னு சொல்லி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏதோ ஏலம் ஆடுற மாதிரி. டிவிகே உள்ள வரும்போது நாங்க வந்து ஒரு மாற்று கட்சியா இருப்போம், நாங்க வந்து அவங்க 2 பேரும் பண்ண எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டோம், நாங்க எல்லாமே புதுசா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே டிஎம்கேவோட வாக்குறுதிகள் அப்படியே காப்பி அடிச்சு அண்ணன் திட்டம், தாய்மாமன் திட்டம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டா பேரை மட்டும் மாத்தி அதுல கொஞ்சம் ஒரு சில ஆயிரங்களை ஒன்னா உள்ள சேர்த்து அதை வந்து வாக்குறுதிகளா இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. பட் இது எல்லா கட்சியும் பண்றதுதான். நம்ம வந்து அதை விமர்சிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா எப்படியும் டிஎம்கேலையும் இதுதான் நடக்குது, ஏடிஎம்கேலையும் இதுதான் நடக்குது, டிவிகேலையும் இப்போ அதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலா இது இவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஹோல் ஸ்கீமை தான் இவர் அப்படியே எடுத்து பேரை மட்டும் மாற்றி எடுத்து போட்டு பண்ணியிருக்காரு. அதாவது டிஎம்கேல இருந்து கொஞ்சம், ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம், ஆந்திராவிலிருந்து கொஞ்சமா எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வாக்குறுதிகள் வந்து பட்டியலிட்டே போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வித் ரெஃபரன்ஸோட பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. இதுல வந்து 2,500 ரூபாய் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, மற்ற எல்லாருக்குமே பிரைவேட் ஜாப்ஸ்ல 1 lakh above சேலரி வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித்தின் 60. அது என்ன வித்தின் 60 அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். பட் வித்தின் 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 லட்சம் பேர் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 1,90,00,000 பேர் வந்து குடும்ப அட்டைதாரர்கள் 2,500 ரூபாய் வாங்க போறாங்க. அடுத்து இந்த 15,000 பர் ஸ்டூடெண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த இடைநிற்றலை தடுப்பதற்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும், அந்த விஷயம் இருக்கு. அடுத்து வந்து இந்த தாய்மாமன் சீர்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற விஷயம், அந்த விஷயம் வந்து இவங்க மக்கள் மன்றமா இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ஜூன் 22 பர்த்டே அன்னைக்கு எக்மோர்ல இருக்க
இந்த தாய்சேய் மருத்துவமனையில வந்து யார் யாரெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு மோதிரம் போடுவாங்க. அவருடைய ரசிகர்கள் வந்து அதை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறாங்க. இதை வந்து இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமா கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறக்கோ எல்லாருக்குமே மோதிரம் அப்படின்னும் போது ஒரு மோதிரம் வாங்கினா மினிமம் 3 கிராம்ஸ் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு 3 கிராம் வாங்கினா மினிமம் 35,000 ரூபாய் ஆகும். அவங்க பல்கா வாங்குறாங்கன்னா 30,000 கூட வச்சுக்குவோம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ பேருக்கு மோதிரம் போடணும், அது அந்த கால்குலேஷனை நினைக்கும் போதே நமக்கு வந்து பீதியா இருக்கு. சரி, அது ஒண்ணு. அடுத்து வந்து இந்த சிலிண்டர் விவகாரம். சிலிண்டர் 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு. ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய்னாலும் 6 சிலிண்டருக்கு 6000 ரூபாய் ஆச்சு. எல்லா குடும்பங்களிலும் இப்போ வந்து சிலிண்டர் யூஸ் பண்றாங்க. அது ரேஷன் கார்டு முறைப்படியே வச்சுக்குவோமே. ரேஷன் கார்டு படி வச்சுக்கிட்டாலும் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2 கோடி ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது எங்கேயோ போகுது. அது வந்து நம்ம இந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கும்போது தான் இது சாத்தியமா அப்படின்ற ஒரு பீதி ஆகுது நமக்குள்ள. ஏன்னா சிலிண்டரோட ரேட்டு 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன அன்னைக்கு அவர் வந்து நான் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்து அண்ணன் சீர்ல வந்து 1 பவுன் வந்து இது கோல்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பவுன்னா 8 கிராம். 1 பவுன் வந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு மினிமம் 1 லேக் 1.5 1 லேக் வச்சுக்குவோம். 1 லேக் அப்படின்னா கல்யாணம் ஆகிற எல்லாருக்கும் 1 பவுன்ல கோல்டு செயின் அப்படின்னா 1 லேக் ஒரு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அப்படிங்கும்போது இது எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து இந்த சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் அப்படின்றது ஆல்ரெடி 50% மானியம் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. இது 100% மானியம் அப்படின்னும் போது அதுல ஒரு பெரிய அமௌண்ட். அது ஆனால் அதிகமா மோஸ்ட்லி போக, ஏன்னா சுய உதவி குழுக்கள் வந்து மோஸ்ட்லி கிராமங்கள்ல இங்க அங்கன்னு சொல்லி குறைஞ்ச அளவுல தான் இருக்கும். அதனால அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு போகாது. அடுத்து பார்த்தோம்னா இந்த விடியல் பயணம், ஐயோ அது இல்லைங்க, வெற்றி பயணம் அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுல வந்து மகளிர் எல்லா பஸ்லயுமே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லை. ஏன்னா இது எல்லா பஸ்லயும் போகலாம் அப்படின்னும் போது மப்சல் பஸ்லயும் போகலாமா, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணலாமா, இல்ல டவுன் பஸ்ஸுக்கு மட்டும்தான் இதா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த விடியல் பயணத்துக்கே நிறைய காசு வந்து செலவாயிட்டு தான் இருக்கு. அதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து எல்லா பஸ்லயுமே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வினா, இது வந்து நீங்க டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணதை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்களே பண்ணிட்டு போட்டுமே, எதுக்கு நீங்க புதுசா வந்து பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்து வந்து இவங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. கோர்ட்டுக்கு என்னைக்குமே நம்ம பேர் வைக்க முடியாது. பட் இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து அஞ்சலை அம்மாள் கோர்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா கோர்ட்டுக்கு அந்த மாதிரி பேர் வைக்க முடியாது. அப்படி வைக்கிறதா இருந்தா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பேரை வச்சிருப்பாங்க. பட் அது வைக்க முடியாது. அது எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி மகிழா கோர்ட் வேற இருக்கு. அதுலயும் கேசஸ் வந்து நிறைய ஃபாஸ்டா தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இவர் வந்து புதுசா ஏதோ ஒன்று சொல்றாரு. இந்த ராணி வேலுநாச்சியார் படை வந்து எல்லாம் பாடி கேமோட அன்யூனிஃபார்ம்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. 10 மினிட்ஸ் ரெஸ்பான்சிவ் டைம்ல SOS பட்டன் வந்து எல்லா இடத்துலையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க பெண்களை கவரக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஜர்க்கு தான் ஆகிற மாதிரி இருக்கு. இவ்வளவு திட்டத்தை சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் காசு எங்கெங்க இருக்கு? ஏகப்பட்ட செலவாகுமே. நீங்க சொல்றத பார்த்தா எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா 30% ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இருந்து அடிக்கிறாங்க. அந்த காசை வச்சு மக்களுக்கே நாங்க திரும்ப ஃபுல்லா பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் எந்த கால்குலேஷன்ல 30% அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அபிஷியலா அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வந்தது கிடையாது. இது எல்லாருமே இந்த அலிகேஷன் தான், கான்ஸ்பிரசி தியரி மாதிரி. இது வந்து 30% ஏன் சொல்றீங்க, 50% நீங்க சொல்லியிருக்கலாமே. ஏன்னா உங்கள்ட்ட தான் ப்ரூஃப் கேட்டா இல்லைன்னு சொல்ல போறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க 30% சொன்னீங்க அப்படின்னா என்னோட இது 50% சொல்லியிருந்தாலும் மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதால 30% அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து இவர் பேசின எல்லா விஷயங்களும் இவர் வந்து கட்சிக்காக பேசினார், அரசியல் விஷயத்துக்காக பேசினாரு அப்படின்றது ஓகே. எனக்கு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், நீங்க ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினது வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து அதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அந்த ஒர்த் இல்லை அப்படின்றத என்ன மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 25 வருடங்கள் ஒருத்தர் கூட குடும்பம் நடத்திட்டு அந்த விஷயம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி
அதை வந்து அப்படியே கடந்து போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி 22 அன்னைக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க. அதுல என்னை வந்து வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாரு, என்னை வந்து வக்கீல வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த மகளிர் தின விழாக்கு வந்து ஜாலியா பேசிட்டு தான் போயிருக்காரு. விஜய் சார் சொன்ன ஒரு டைலாகே, when wealth is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost everything is lost அப்படின்னு சொல்லுவார்ல, அதே தான் நான் திரும்ப அவருக்கே சொல்றேன். when character is lost everything is lost. எல்லாரும் சண்டை போடாம ஜாலியா இருங்க, ஆனா இந்த அளவுக்கு ஜாலியா இருந்துடாதீங்க.